வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பொதுவாகவே எல்லாருக்குமே பைக்ஸ்னாலே பிடிக்க தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் பைக்ஸ் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பைக் ரைட் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சில நேரங்களில் நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு லாங் ரூட் எடுத்து வரலாம் அப்படின்னு அதை மாதிரி ட்ரை பண்ணி வருவேன். ஆனால் சிலருக்கு வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மோடாக யூஸ் பண்ணுவாங்க. சிலர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் அட்வென்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி டைப் பைக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லை அப்படின்னா ஃபுல்லி ஃபேட் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கொண்டு வந்திருக்க பைக்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே வந்து எல்லாம் ஒரு 2 lakhsக்குள்ளே தான் இருக்கும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். அண்ட் ஒரு பைக் 2.5 lakhsக்குள்ளே இருக்கும். அந்த 2.5 lakh பைக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பைக், உங்களுக்கு எதனால் பைக் ரைட் பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 பைக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒரு பைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பைக் தான் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமஹாவோட YZF அண்ட் R15 வெர்ஷன் 3. ஸோ இந்த பைக் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச பைக்காக தான் இருந்துச்சு அண்ட் இப்போவும் இருக்குது. அண்ட் வெர்ஷன் 3 இவங்க ரிலீஸ் பண்ணாங்க வித் சம் அப்டேட்ஸ். அண்ட் அதுவுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இது நிறைய பேரோட ஸ்டோரி, ரீல்ஸ் அண்டு ஷார்ட்ஸ், இந்த மாதிரி டிக்டாக் விஷயங்களோட கண்டென்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து 19 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 15 Nm பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதில் இவங்க கொடுத்துருக்க சேசஸ் நல்ல ஒரு பேலன்ஸ்டு சேசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லிங்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. அந்த மாதிரி கொடுத்துருக்கனால இதை வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.55 lakhsலேருந்து 1.57 lakhs வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிற பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜாஜோட பல்சர் RS200 தாங்க. ஸோ இந்த பைக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா 199cc லிக்விட் கூல் இன்ஜினாக இருக்குது. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 24 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் 90 Nm பீக் டார்க்காக இருக்குது. அண்ட் இதுலேயும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் அண்ட் பேக் சைடில் வந்து ரியரில் நைட்ராக்ஸ் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட டிஸ்க் ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 300 mm, பேக்கில் 230 mm டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அது போக இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் லைக் என்ன சொல்கிறது, அனலாகில் வந்து டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூல் மீட்டரு, அதுக்கப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி, சர்வீஸ் டியூ இண்டிகேட்டரு, அண்ட் அதே மாதிரி ABSோட எந்த பொசிஷனில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.61 lakhs ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்குது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஸோ எல்லா பைக்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆர்டர் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பைக்கு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கிற பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, KTMோட RC125. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 125cc லிக்விட் கூல் இன்ஜின் தான். பட் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பைக்குன்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் பைக்கில். ஃபார் பிகினர்ஸ்க்கு வேணால் இது வந்து ஒரு என்ன ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்தால் அவங்களுக்கு இது ஒரு நல்ல பைக்காக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து ஒரு 14 bhp அண்ட் 19 Nm தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப அதிகமான பவர் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஃப்ரேம் ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது போக WPOவோட இன்வெர்டர் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டியூவல் சேனல் ABS வந்து போஷோட ABS கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1.71 lakhs இருக்குது.
இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக்குக்கு இவ்வளோ ப்ரைஸிங் என்ன சொல்கிறது அதிகம் தான். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பைக்கை நான் எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டில் என்ன சொல்கிறேன் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய லிஸ்ட்டில். ஸோ அது என்ன பைக்குன்னு தெரியறதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கிற பைக் வந்து சுசுகியோட கிக்ஸர் SF250 தான். ஸோ இந்த பைக்கில் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட நியோ ரெட்ரோ ஸ்டைலிங் அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். ஸோ இந்த விஷயம் இல்லாமல் இதில் என்ன பேசிக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 249cc ஆயில் கூல்டு இன்ஜின் அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து 26 bhp அண்ட் 22 Nm பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதில் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃப்ரேம் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இதோட என்ன சொல்கிறது ஸ்பீடு நம்மளுக்கு வந்து ரொம்பவே வேகமாக போகக்கூடிய பைக்காக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது போக இதில் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் பின்னால் வந்து ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.78 lakhs கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கிற பைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா KTMோட RC200. ஸோ இந்த பைக் வந்து ஒரு நல்ல ஃபன்னான பைக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இதோட இன்ஜின் வந்து ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின். DOHCனா டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ஷாட் டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாட்டை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் நீங்கள் டேக் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 bhp பவர் அண்ட் 19 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 43 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் WPலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் இருக்கிற பிரேக்ஸில் வந்து ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 300 mm பிரேக்கும் பேக்கில் வந்து ஒரு 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 2 டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2.08 lakhs இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5 பைக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பைக் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2.5 lakhsல ஒரு பைக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TVSோட Apache RR310. ஸோ இந்த பைக் வந்து யாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் ஹார்ட்வேர் வைஸ் அண்ட் ஃபியூச்சர் வைஸ் எல்லாமே டாப் நாச்சாக வேணும் அப்படின்னா இந்த பைக் வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஒரு பெஸ்ட் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது சும்மா ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்குறேன், சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதை மாதிரி மற்ற பைக்கும் சரி இந்த பைக்கும் சரி எந்த பைக்கும் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு பைக்குக்கும் எந்த பைக்குக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நான் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னாலே அதிகமாக எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 34 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்காக இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்க கிளஸ்டர் வந்து ஒரு TFT டிஸ்பிளே கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது இதில் வந்து GTT ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கிளைட் த்ரூ டெக்னாலஜி ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன். இதனால் உங்களுக்கு டிராஃபிக்கில் போகும்போதோ இல்லை சிட்டிக்குள்ளே போகும்போதோ நீங்கள் கிளச்சை ஸ்லோவாக விட்டீங்க அப்படின்னா அந்த அதிகமான பிக்கப் இருக்காமல் உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு எப்படி கொண்டு போகணுமோ டிராஃபிக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுபோக இதில் வந்து ரைடிங் மோட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. லைக் ரெயினில் எப்படி போகணும், அர்பனுக்கு எப்படி போகணும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இதை மாதிரி சில விஷயங்கள் பற்றி நான் என்னோட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கார்டு லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சு நான் போய் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இது வந்து ஒரு ஹார்ட்வேர் வைஸ்லையும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி அண்ட் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வைஸ்லையும் டுவல் சேனல் ABS அது இதுன்னு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் ஒரு 2.5 lakhs உங்களோட லிமிட் அண்ட் இதில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து பெஸ்ட் பைக்குன்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் பைக்கில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன சொல்கிறது ஆல் கொடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி பைக்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.